மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், அந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் யாராவது சொல்கிறதுன்னா, சினிமாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸினை கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளோ தொலைவு வைக்கிறோமோ அது நியூ நார்மலாக மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததோடு தான் இன்றைக்கி ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போகிறோம், ட்ரக்ஸ்க்கு போகிற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறி போகுது. 3 டைம்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக எல்லோருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பாக விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான். அந்த வெற்றி படங்கள் வரிசையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை 11 அன்னைக்கு. சரி, பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பிரமாதப்படுத்துறீங்க கிருஷ்ணா. ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க, நான் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறேன். இப்போ அதே அன்பு அடுத்த ஜென்ரேஷன்லையும் தொடர்றதெல்லாம் வந்து கனவு தான். நிறைய ஃபேமிலியில் இதெல்லாம் இல்லை. நான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பி மத்தியிலே அந்த அன்பெல்லாம் இல்லாமல், தம்பி எதுக்கு சினிமா போய் ஏதோ செலிப்ரிட்டி ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே ஒதுக்கே விட்டாங்க எங்கள் வீட்டில். அதாவது எக்கேடு கெட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஆதரவுமே இல்லாமல் நான் தனியாக போராடும் போது வீட்டில் நான் என் மனைவி கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இங்கே யாருமே இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளி உலகத்தில் யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அண்ணன் தம்பி இல்லையே, நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷ்னலாக ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணி தம்பி விழும்போது கொஞ்சம் கரம் கொடுத்து அவனை தூக்கி வளர்க்கணும். அவனுக்கு நான் இருக்கேன்டா, கவலைப்படாத, நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக சொல்கிறதுக்கு எனக்கு அண்ணனுக்கு இல்லையே நினைப்பேன். அண்ணனுக்கு 3 பேர் இருக்காங்க, ஆனால் 3 பேர் எனக்கு இல்லை எமோஷ்னலான்றதுக்காக நான் எமோஷன் ஆகிட்டேன். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது விஷ்ணு விஷால், யூ ஆர் ராக்கிங் ஆஸ் அ அண்ணன், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஃபிலிம் கிரியேட்டர், யூ ஆர் ரியலி ரியலி ராக்கிங். தமிழ் சினிமாவில் ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பழைய பாடல் பழைய ஏதாவது ஒரு பாடலுடைய சூப்பர் ஹிட் பாடலோடு சேர்ந்து உங்கள் படம் வந்ததுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எக்ஸாம்பிள் நான் சொல்லதுக்கு உங்களுக்கு தெரியும், லியோவில் ஆரம்பிச்சு ஓ கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு, அது பிறகு குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா கண்ணாபண்ணா 4-5 சாங்கெல்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு பழைய பாடல் மலையர் மம்பட்டியான் பாடலை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இந்த படத்துக்கு டைட்டிலே எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில், ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபின்னு அந்த பாட்டை வச்சு நீங்கள் ஆரம்பித்ததே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான். ஜென் மார்ட்டினுடைய பாடல்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாடலுமே பர்டிகுலர்லி சித்ஸ்ரீராம் சாங் கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான பாடல்கள். இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஹீரோக்கு வரும் ருத்ரா, எங்கே இருந்தாலும் ரொம்ப சூப்பராக, அதாவது தம்பின்னு சொல்ல முடியாது, அந்த ஈக்குவலாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். சின்ன அதை ஷேவ் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்ட, யார் இந்த பையன் அப்படின்னா, அவர் தான் சார் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது, ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனாக வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் வந்துடுதுன்னாரு. ருத்ரா, யூ காட் ஆல் த சார்ம் ஃபார் அ ஹீரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிரேட் டெபு. You're going to make it a big way. தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுது. அந்த ஹீரோக்களில் ஒருத்தர் உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறோம். மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆல்ரெடி எப்போ படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி பல பேர் ரோமியோ பிக்சர்ஸில் ஆரம்பித்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இந்த படத்தை வாங்கிட்டாங்களோ, ஆல்ரெடி ஆன் த டேபிள் விஷ்ணு விஷால் ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கார் அப்படி சொல்லிடலாம். ஸோ அதனால் பயம் இல்லை. எவ்வளோ பெரிய வெற்றி அடைப்போது அதை தான் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய வெற்றி அதுதானே சார் விஷ்ணு எதிர்பார்க்குறோம். டேபிள்லேயே ப்ராஃபிட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். துரை அண்ட் துரை ஒரு கோ ப்ரொடியூசராகவும் க்ரியேட்டிவாக எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க துரை. இந்த விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் வருதுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சித்து சீனிவாஸ் என்னுடைய துபாய் ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த ப்ரொமோஷன்லாம் கூடவே இருக்கிறது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சித்து அடுத்த கட்டம் போனோம். இந்த படம் அவருக்கு வெற்றி அடையும். மராட்டிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க, மித்திலா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மித்திலா. நீங்கள் நல்ல தமிழ் அழகாக பேசுகிறீங்கன்னு சொன்னார் டைரக்டர். ஓகே, தமிழ் இன்னும் கற்றுக்கல, ஆனால் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்கன்னு சொன்னார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Hearty welcome to Tamil cinema, Mithila, and you will definitely make it big with all your charm and the beautiful on the screen. ஒரு அருமையான சினிமா 11th ஜூலை வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், அந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் யாராவது சொல்கிறதுன்னா, சினிமாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் சீனை கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளோ தொலைவு வைக்கிறோமோ அது நியூ நார்மலாக மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததோடு தான் இன்றைக்கி ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போகிறோம், ட்ரக்ஸ்க்கு போகிற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறி போகுது. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்குது, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்குது, கெட்ட ஒரு அபிப்பிராயம் வந்து இண்டஸ்ட்ரி மேலே வந்துடுது. அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்மந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் சீன் நான் வைக்க மாட்டேன் என் படத்தில், ட்ரிங்க்ஸ் சீனை முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க, ஒரு டைம் பாஸாக சின்னதாக காமிச்சா போகிறோம். ஏன்னா இது நியூ நார்மலாக மாறக்கூடாது. இளைஞர்கள் மத்தியில் இது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு, பரபரப்பான நியூஸ், எல்லா யூடியூப் சேனலில் இதே ஒரு டாக்காக போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் த கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோடு நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையாக 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோடு என்ன உரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much for the warm wishes and your kind advice, sir. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக பேசுறதுக்காக ஒரு முக்கியமான ஆக்டர் கூப்பிட போகிறோம். இவர் ஸ்க்ரீனில் வந்தாலே அடால் சிரிப்பு தான் வரும். அண்ட் சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் இன் ஜென்ரல். அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இவர் நடிக்கிற படங்களில் வர்ற அந்த ட்ரெய்லர் கட்ஸில் இவர் பேசின டயலாக் ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும். யூ கேன் ஹேவ் அ ரெஃபரன்ஸ். அண்ட் அது ரொம்ப முக்கியமான டயலாகாக இருக்கும். அது நம்ம திருப்பி ஓவர் திங்க் பண்ணி யோசிக்கிற அளவுக்கு ரிமைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர்பான டயலாகாக இருக்கும். ரெடன் கிங்ஸ்லி சார், தட் இஸ் யூ. ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஓஹோ வெந்தன் பேபி. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ வெந்தன் பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்குது. ருத்ரா, இந்த தமிழ் படத்தில் நீ பயங்கரமாக பெரிய ஆளாக வரப்போகிற. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு விஷால் தார்கிட்டே சொன்னேன், உன்னோட சூப்பராக நடிக்கிறாப்புல, பேசாமல் இவரை வச்சே கட்டை குஸ்தி 2 எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே முறைச்சாப்புல, நீ இப்போ பேசாமல் மேனேஜர் ஆகிட்ட அவனுக்கு அப்படின்னாரு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார், கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, நான் கிருஷ்ணா பேசுகிறேன், நமக்கு கிருஷ்ணானா சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா தான் தெரியும். இல்லை கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு, லவ் தாங்க எனக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்க அப்படி சொன்னேன். சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் பேசுகிறத விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன். கிருஷ்ணா சார், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ரா பற்றி சொல்லணுன்னா, ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணார். ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் முக்கியமான ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேசுவதற்காக மேடை அழைக்கிறோம்.